Please subscribe Sadhguru Sai Creations. தேவையில்லாத கொழுப்பு, கெட்ட கொழுப்பு இது உடம்புல இருக்கவே கூடாது. நம்ம லிவர் இருக்கு இல்லையா, ராஜ உறுப்பு, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கெட்ட கொழுப்பு, தேவையில்லாத கொழுப்பு, அதே மாதிரி அதிகப்படியான கொழுப்பு, இந்த மூணையுமே வந்து உடம்புல இருக்கக்கூடாது. ஸ்லிம்மாக இருக்கணும். அந்த காலத்தில் உழைப்புன்னு ஒன்று பெருசாக இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி கிடையாது. சிஸ்டர்லேயே உட்காரோம், சரியான தூக்கம் கிடையாது. அந்த லிவர் வேலை செய்கிறதுக்கு அதுக்கான சரியான ஒரு இதே கொடுக்குறது. லிவர் வேர்க்கணும். லிவர் எங்கே ஃபெயிலியர் ஆனிச்சுன்னா கண் பிரச்சனை ஆகிடும். அதேமாதிரி ப்ரீத்திங் ப்ராப்ளம் வந்துடும், டைஜஷன் ப்ராப்ளம் வந்துடும். எல்லாமே நம்மளுடைய ஓடிக்கிட்டு இருக்க ரத்த நாளங்கள் சுருங்கியோ இல்லை அடைப்போ ஏற்படும் பொழுது அடுத்த நாளங்கள் என்ன இருக்கும், ஏற்கனவே பட்டு போயிருக்கும். ஸோ அதனால் ஆட்டோ பைபாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போகுது. காரணம் அந்த அதில் கூட கொழுப்பு அடைஞ்சிருக்கலாம், இல்லை நரம்பு சுருங்கி இருக்கலாம், என்ன காரணம்லாம் இருக்கலாம். அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு ட்ரிங்க் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது, மருத்துவ பகுதியும் கூட. தேவையில்லாத கொழுப்பு, கெட்ட கொழுப்பு இது உடம்புல இருக்கவே கூடாது. நம்ம லிவர் இருக்கு இல்லையா, ராஜ உறுப்பு, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது கண்டம் அப்படிங்கிற விஷயம் யாருக்கு எப்போ வேணாலும் வரலாம். ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப சாதாரணமாக போச்சு. சின்ன குழந்தைங்க, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 10 வயசு 15 வயசு 20 வயசுக்கெலாம் பட்டுன்னு பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு எல்லாமே ஃப்ரீக்வன்சி ரிலேட்டடாகவே இருக்குது. மொபைல் கையில் வச்சுருக்கிறதுனால நரம்பு நாளங்கள் சுருங்கிக்கிட்டே வர்றதுக்கு காரணமாக உண்டு. ரெண்டாவது, ஒருத்தவங்க ஹார்ட் பேஷண்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவங்களுக்கு முதல் வழியாக சொல்லக்கூடிய சிபிஆர், அதாவது சிபிஆர் விஷயம் கூட இன்றைக்கெல்லாம் ஏன் அவங்களுக்குலாம் ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னா, ஏற்கனவே என்னாகும், அடைக்கப்பட்ட அந்த நாளங்கள் இல்லை சுருங்கப்பட்ட அந்த நரம்பு நாளங்கள் என்ன ஆகும்னாக்கா நம்ம ப்ரெஸ் பண்ணுறதுனால புதிய ஒரு பாதையை உருவாக்கிக்கிட்டு போய் ஒரு நல்ல லைஃபை உடனே கொடுத்துரும். இன்றைய காலகட்டத்தில் மொபைலோடைய ஃப்ரீக்வன்ஸ் பட்டு ஏற்கனவே நம்மளுடைய ஓடிக்கிட்டு இருக்க ரத்த நாளங்கள் சுருங்கியோ இல்லை அடைப்போ ஏற்படும் பொழுது அடுத்த நாளங்கள் என்ன இருக்கும், ஏற்கனவே பட்டு போயிருக்கும். ஸோ அதனால் ஆட்டோ பைபாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போகுது. காரணம் அந்த அதில் கூட கொழுப்பு அடைஞ்சிருக்கலாம், இல்லை நரம்பு சுருங்கியிருக்கலாம், என்ன காரணம்லாம் இருக்கலாம். அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு ட்ரிங்க் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கெட்ட கொழுப்பு, தேவையில்லாத கொழுப்பு, அதே மாதிரி அதிகப்படியான கொழுப்பு, இந்த மூணையுமே வந்து உடம்புல இருக்கக்கூடாது. ஸ்லிம்மாக இருக்கணும். அந்த காலத்தில் உழைப்புன்னு ஒன்று பெருசாக இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி கிடையாது. சிஸ்டர்லேயே உட்காரோம், சரியான தூக்கம் கிடையாது. அந்த லிவர் வேலை செய்கிறதுக்கு அதுக்கான சரியான ஒரு இதே கொடுக்குறது. லிவர் வேர்க்கணும். லிவர் வேர்க்கணும், அதனால் உடம்பு வேர்க்கணும். உடம்பு வேர்த்துச்சுனாக்கா அந்த கெட்ட நீரும் இருக்காது, கெட்ட கொழுப்பும் இருக்காது. அந்த காலத்துலலாம் ஒரு ஃபேமிலியே பார்த்திங்கன்னா 2-3 ஆடு ஒன்றா வெடித்து சாப்பிடுவாங்க. ஆட்டுக்கால் சூப்பாக இருக்கலாம், நான் வந்து இப்போ என்ன வெரைட்டி வேணால் எடுத்துருக்காங்க. யாருக்குமே என்னாகும், ஹார்ட் அட்டாக் வராது, உடம்புல கெட்ட கொழுப்பு தங்காது. உழைப்பு அந்த மாதிரி இருக்கும். அதேமாதிரி ஹார்ட் ஒர்க் நிறையா இருக்கும். வெயிட்டு தூக்குவாங்க. அவங்களாம் எதுவுமே பண்ணது காரணம் எல்லா உறுப்புகளும் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி அவங்களோட உழைப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இன்றைக்கி நல்லா சாப்பிட்றோம், கெட்ட உணவாக சாப்பிட்றோம், ஆனால் ஒரே இடத்துல உட்காந்துரும், உடனே தூங்கிடுறோம். ஸோ இதனால் என்ன ஆகுது, உடம்புல ஒபிசிட்டி ஃபார்ம் ஆகுது, கெட்ட கொழுப்பு ஃபார்ம் ஆகுது. ப்ராப்ளங்கள் என்னென்னா மெயினாக உடல் உறுப்புகள் எல்லாம் சுருங்க ஆரம்பிக்குது, சிங்க் ஆகுது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து வெளில கொண்டு வரணும்னா கெட்ட கொழுப்பு உடம்புல இருக்கவே கூடாது. இதற்கான ஒரு நிறைய விஷயம் இருந்தாலும் ரொம்ப சிம்பிளாக என்ன ட்ரிங்க் எடுக்கலாம். காலையில் எழுந்திரிச்சோடனே எவ்வளோ வெயிட்டாக வேணாலும் இருந்துக்கோங்க. எவ்வளோ ஒபிசிட்டி இருக்குதா, கேஸ்ட்ரிக் பாடியா, உங்களால் சுறுசுறுப்பாக இருக்க முடியலையா, இது சூப்பராக இருக்கும். ஃப்ளாக்ஸீட் நம்ம வாங்கணும். அதுதான் வந்து ஆலி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆலிவ் கிடையாது, ஆலி விதை. நிறைய பேர் நிறையா தப்பாக ப்ரொனன்சியேஷன் வச்சுக்கிறீங்க. ஆலி விதை. ஸோ இது 100 கிராம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பொன்னுருளை இல்லைன்னா தேவைக்கு ஏற்ப நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ பொன்னுருளாக வறுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது கொள்ளு, இலத்தீவனுக்கு கொள்ளு அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த கொல்லையும் அதே மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணி அதையும் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நிறைய இன்க்ரீடியன்ஸ் நிறையாவே இருக்குது, ஆனால் இந்த ரெண்டுமே போதுமான விஷயந்தான். மேல் ஃபீமேல் 2 பேருக்குமே இது பொருந்தும். தேவையில்லாத கொழுப்பு, தேவையில்லாத தொப்பை, எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப சூப்பர். இதை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் காலையில் அடுத்து ஒரு அழகாக ஒரு டீஸ்பூனோ ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. அப்படியே கஞ்சி மாதிரி அழகாக சூப்பராக இருக்கும். அப்போது என்ன பண்ணுறீங்க, தேவைன்னா உங்களுக்கு லெமன் புழிஞ்சு எடுத்துக்கலாம், இல்லையா நீங்கள் அப்படியே மட்டும் எடுத்து குடிக்க ஆரம்பிங்க. உங்களுடைய கெட்ட கொழுப்புகள், தேவையில்லாத கொழுப்புகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரையிறத உங்கள் மோஷன்லேயே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதை நீங்கள் வாஷ் பண்ணும்போதே 100% உங்களுக்கு தெரியும், நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய கொழுப்புகள் கரைய தொடங்கி விட்டன அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஏன்னா கொழுப்பு மோஷன் வழியாக தான் வெளியேறது. நீங்கள் வந்து உங்களுக்கு மட்டும்தான், பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான், யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதை மட்டும் எடுத்தாலே போதும். வாரம் அழகாக 2 கிலோ 3 கிலோ குறைய ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு கம்மியாக தான் குறையும், ஒரு 2 கிலோ 3 கிலோ குறையும். அப்படியே என்ன ஆகும், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்லிம் ஆகிட்டே போயிட்டே இருப்பீங்க. ஏன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஏர் பாடி, ஃபேட் பாடி, அது உங்களுடைய பாடியோடைய கண்டிஷன் பொறுத்து இருக்குது. ஸோ ஸ்கின் லேயர்ஸ் எத்தனை 7 அதுலேருந்து உள்ளே ஊடுருவி அதை கரைச்சி ரூட் பேஸஸ்லேருந்து கொண்டு வந்து அவுட்புட்டை காமிக்கும். என்னடா இத்தனை நாள் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் ஒன்றும் ரிசல்ட் இல்லைன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மேலே இருக்கக்கூடிய இந்த உப்பல் வயிறு இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே தான் இருக்கும். உள் பக்கமாக என்ன பண்ணும், கரைச்சிட்டே இருக்கும், செவ்வறு கரைக்கிற மாதிரி. இந்த மணலில் நோண்டிகிட்டே வருவாங்க பார்த்தீங்களா, ஒரு டபக்குன்னு உள்ளே விழுந்துடும். அந்த மாதிரி புதக்குழி மாதிரி இங்கே அப்படியே தான் இருக்கும். பின்பக்கமாக அந்த மருந்து சாப்பிட்டு குறைய ஒரு டபக்குன்னு ஒரு நாள் வயிறு ஃப்ளாட் ஆகிடும். ஸோ இந்த மேஜிக்கு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும். ஏன்னா ஒர்க் பண்ணும், இந்த மருந்து வேலை செய்ய விடணும். நம்ம ஒரு 10 நாள் 15 நாள் சாப்பிட்டுட்டு ஐயோ இதில் எதுவும் நமக்கு ஒர்க் ஆகலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விட்டுருவோம். அது உள் பக்கமாக வேலை செஞ்சிட்ருக்குன்னு நமக்கு தெரியல. உடனே அடுத்த ரெமடிக்கு போவோம், அடுத்த ரெமடி போவோம். ஆனால் எதையுமே நிரந்தரமாக நம்ம செஞ்சுருக்க மாட்டோம். எல்லாத்துக்கும் ஒரு கால அளவு கொடுத்தீங்கனாலே போதுமான விஷயந்தான். சரி, இதை நம்ம எடுக்கும் பொழுது வேறு ரெஸ்ட்ரிக்ஷன் ஏதாவது இருக்கா? தேவையில்லை. காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு டம்ளர் குடிச்சிக்கோங்க, அவ்வளோதான். அது அழகாக கஞ்சி மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. அப்போது ஒரு குதிரை பலம் கிடைக்கும், அதேமாதிரி ஸ்டாமினா கிடைக்கும், சுறுசுறுப்பாக இருப்பீங்க, உங்கள் தேவையில்லாத கேஸ்ட்ரிக் இருக்காது, நல்லா பசிக்கும், உங்களுடைய லிவர் நல்லா வேலை செய்வதை கண்கூடாக பார்க்கலாம். இதுதான் ராஜ உறுப்புக்கு மிகப்பெரிய விஷயம்னு கேட்டிங்கனாக்கா எல்லாமே. இதில் என்ன ஆகும், பிபி ரெடியூஸ் ஆகும், சுகர் மட்டுப்படும், மீன்ஸ் கட்டுப்படும். ஸோ எல்லாமே உங்கள் உடலுப்புக்கெல்லாம் இயங்க ஆரம்பிக்கும், நினைவு சுடு உற்பத்தி ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா லிவர் அங்கே சூப்பராக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். லிவர் எங்கே ஃபெயிலியர் ஆனிச்சுன்னா கண் பிரச்சனை ஆகிடும், அதேமாதிரி ப்ரீத்திங் ப்ராப்ளம் வந்துடும், டைஜஷன் ப்ராப்ளம் வந்துடும், எல்லாமே. அதனால தான் ராஜ உறுப்பு அப்படின்னு சொன்னாங்க. இந்த ராஜ உறுப்பை நம்ம எந்த அளவுக்கு கவனிக்கிறோமோ, எந்த அளவுக்கு ஸ்டிமுலேட் பண்ணுறோமோ, எந்த அளவுக்கு அதுக்கான போஷாக கொடுக்குறோமோ, எந்த அளவுக்கு அந்த ப்ரோட்டீன்ஸ் அதுக்கான வேலையை கொடுக்குறோமோ, அது நமக்கு காப்பாற்றும். ஸோ தேவையில்லாத கொழுப்பு நம்மளுடைய எல்லா வகையிலும் ஆபத்து. அதேமாரி பேட் கொலஸ்ட்ரால், இந்த லிவர் தான் பிரிக்கும், நல்ல கொழுப்பையும் கெட்ட கொழுப்பையும் பிரிக்கிறதே அதுதான். நீங்கள் அதை பிரிக்காமல் விட்டுச்சுன்னா என்ன ஆகும், கெட்ட கொழுப்பும் சேர்த்து போய் ஹார்ட்டில் அப்படியே ஃபோம் அடித்த மாதிரி. நேற்றுக்கான் டெஸ்ட் பண்ணேன், நல்லா தான் இருந்துச்சு, இன்றைக்கி திடீர்னு எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, இன்றைக்கி தான் அதை ரீப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கு பிரிக்காமல் விட்டு போய் அடிச்சிருக்கும். இதெல்லாம் இந்த செகண்ட்ஸ் போதும் ஹார்ட் அட்டாக். நல்லா தானே இருந்தேன், ஏன் அப்படி? காரணம் எந்த நேரத்தில் எப்போ வேணாலும் ஃபோம் மாதிரி அந்த கொலஸ்ட்ராலை போய் பிளாக் பண்ணிவிடும். நல்ல ஒரு வீட்டில் என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்தில் கழுவி விடுறதுக்கு அங்கங்கே இந்த வீட்டுக்கு ஓட்ட வச்சுருப்பாங்க. அப்போது நல்ல சோப்பு நிறைய போட்டு அடிச்சு விட்டோம்னா போய் அங்கங்கே அடைச்சிடும் இல்லையா? அதேமாரி தான் எப்போ அந்த சோப்பு நுற மாதிரி நல்ல கொழுப்பையும் கெட்ட கொழுப்பையும் பிரிக்காமல் அந்த லிவர் ஸ்டக் ஆகுதோ அப்படியே போர் பண்ண மாதிரி உடனே அடிச்சிடும், இமீடியட்டாக ஹார்ட் அட்டாக் வரும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதான் கண்டம் எந்த நேரத்தில் வேணாலும் வரலாம். அதையும் தாண்டி சில ஜகல கண்டம் அப்படின்னு சொன்னாங்கன்னா மூலிகைகள் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ மூலிகைகள் அப்படின்னா இந்த ஃப்ளக்ஸீட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயந்தான். அதேமாதிரி கொள்ளு ஆதி காலத்துலேருந்தே உள்ளது தான். குதிரைக்கு ஏன் அதை கொடுத்தாங்க அப்படின்னாக்கா ஸ்டாமினாவும் இருக்கும், அதோட வேலையே அதிகம். அதேமாரி தான் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், கர்ப்பம் பெண்களுக்கு வந்து கர்ப்பம் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த கர்ப்பப்பை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும், வலுவாக ஆரம்பிக்கும். நல்லாது வலி அதிகமாக இருக்கிறவங்களுக்குலாம் குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதோட சுவர் இருக்குது பார்த்திங்கன்னா, கர்ப்பப்பை சுவர்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கும். ஜென்ஸுக்கு சொல்லவே தேவையில்லை, எல்லா வகையிலும் சக்தி, ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம். ஆக தேவையில்லாத கொழுப்பு தான் மந்தத்தை உருவாக்கும், மாந்தத்தை உருவாக்கும், சக்தி ஓட்டத்தை நிறுத்தி வைக்கும். அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது. ஸோ அழகாக அல்வா மாதிரி அழகாக சூப்பராக சூப் மாதிரி எடுத்து சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இதில் ஏதாவது நம்ம வந்து உரப்பு சேர்த்துக்கலாமா, சுகர் சேர்த்துக்கலாமா, இதெல்லாம் உங்களோட டேஸ்ட் பொறுத்து இருக்குது. மெயின் இன்க்ரீடியன்ஸ் ஃப்ளெக்ஸீட், அது ஆளி விதை, இன்னொன்று வந்து கொள்ளு. இந்த ரெண்டுமே. இதையும் தாண்டி எவ்வளோ விஷயம் இருக்குது. இஞ்சி சார் சேர்க்கலாம், லெமன் சேர்க்கலாம். இதில் எல்லாமே வந்து உங்களுடைய எக்ஸ்ட்ரா ஆடிங். மெயின் இன்க்ரீடியன்ஸ் 2 தான். இதை குடிச்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த பஃபியாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கெல்லாம், ஊழல் சதை இருக்கவங்களுக்கெல்லாம் அப்படியே குறைய ஆரம்பிக்கிறத கண்கூடா ஒரு வாரத்திலே பார்க்கலாம். அதனால தான் இந்த மெடிசனை ரொம்ப ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப நிறைய வெயிட் லாஸ்க்கு போயிட்டு தேவையில்லாமல் பெருசாக சொல்கிறதுக்கு இதை எடுத்து பாருங்கள், உங்களுக்கு நல்ல நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சில பேருக்கு ஷார்ப்பாக டக்குன்னு தெரியும், சில பேருக்கு கொஞ்சம் கேப் கிடைக்கும். காரணம் அவங்களுடைய பாடியோடைய கண்டிஷன். எதுவாக இருந்தாலும், எந்த மெடிசனாக இருந்தாலும் ஒரு 48 நாள் டைம் கொடுங்க. அப்போ தான் அது வேலை செய்தா இல்லையா. அதையும் தாண்டி வேலை செய்யலைன்னா நீங்கள் அடுத்த கண்டென்ட்டுக்கு போங்க, அடுத்த ரெசிபிக்கு போங்க. ஏன்னா எந்த ஒரு மெடிசனும் உள்ளார ரூட் வரைக்கும் போய் வேலை செஞ்சால் மட்டும்தான் ரிசல்ட்டுங்கிற ஒரு விஷயமே வரும். அதனால தான் அந்த காலத்தில் 48 நாள், 2 மண்டலம், 3 மண்டலம், 4 மண்டலம்னு ஒரு கணக்கு வச்சாங்க. அது க்ரானிக்காக போகிற டிசைஸ் பொறுத்து இருக்குது. ஒரே நாளில் சாப்பிட்டு எந்த ரிசல்ட்டும் வரலன்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், தப்பான விஷயம். ஸோ ஒவ்வொரு நொடிக்கும் ஒவ்வொரு எனர்ஜி உண்டு. அப்போது ஒவ்வொரு மருந்துக்கும் ஒரு எனர்ஜி உண்டு. ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் அது வேலை செய்யும். பல மணி நேரத்துக்கு அப்புறம் ரிசல்ட் கொடுக்கும். ஆனால் இமீடியட்டாக ரிசல்ட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது வேலை செய்து நம்ம ஒரு பிரச்சனையை ரூட் காசஸ்லேருந்து வேரோடு பிடுங்கி எறிஞ்சது தான் லைஃப் லாங் அந்த பிரச்சனை நமக்கு இருக்காது.
அதனால தான் நம்ம முன்னோர்கள் பேசிக்காக பிரச்சனையே கொலஸ்ட்ரால் தான் இன்றைக்கி பிரச்சனை. அதை மட்டும் நம்ம ரிவ்யூ பண்ணோம்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நல்லா தூங்கலாம், வெயிட்லெஸ்ஸாக இருக்கலாம், ஸ்லிம்மாக இருக்கலாம், அழகாக இருக்கலாம். இதுதான் எல்லோரும் எதிர்பார்க்குறது. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.